நம்ம பிப்ரவரி 14 அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் அடிப்படுது. முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் சரி போடுங்க, ஒரு பையனா ரோலா போடுங்கன்னு சொல்லி அதுவும் இன்னும் கொஞ்சம் பேக்கப் கொடுக்குங்க. தனுஷ் பயங்கரமான பிஸ்னஸ் மேன்மா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ படம் நடிக்கிறாங்க, அந்த படத்துக்காக வேணும்னே மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சினிமாக்காரவங்க குட்டிக்காரரை போட்டாலும் அது வித்த வரமா. தனுஷுக்கும் கிசுகிசுக்கும் ஒன்றும் பெரிய வேற்றுமை எல்லாம் கிடையாது. கிசுகிசும் தனுஷும் ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள் தான். தனுஷுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒரு புதிய விஷயம் கிடையாது. தனுஷுக்கும் ஆம்பளைங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னே பேசுனாங்க. அவர் எல்ஜிபிடியாக இருக்கார். அவர் அது தான் ஐஸ்வர்யா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்ட சொல்லி சொல்வதெல்லாம் உண்மைன்னு அதில் கொண்டு உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துக்கலாம். தனுஷ், சிலம்பரசன், ரவி மோகன் எல்லாரும் உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்தலாமே. கிசுகிசு பேசிப்பாங்க, ஒன்றா இருந்த வீடியோ வெளியிடுவாங்க. சிலம்பரசன் பிடிச்சி நயன்தாரா உதட கடிச்சு இழுக்கிற மாதிரி போட்டோ வெளியிட்டார். எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு கவு. வணக்கம் சார். வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலுமே ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து சில கிசுகிசுகள் வந்து பேசப்படும். அந்த வகையில் இப்போ வந்து ரீசெண்டாக தனுஷ் அண்ட் முருனால் தாகூர் இவங்க 2 பேரும் வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில வதந்திகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், நம்ம எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தனுஷுக்கும் கிசுகிசுக்கும் ஒன்றும் பெரிய வேற்றுமை எல்லாம் கிடையாது. கிசுகிசும் தனுஷும் ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள் தான். அவர் செல்வராகவனோட 2வது பொண்டாட்டி வரை ஏமாத்திரி போட்டு சொல்லி அது ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இப்படி அதனால் தனுஷுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒரு புதிய விஷயம் கிடையாது. தனுஷுக்கும் ஆம்பளைங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னே பேசுனாங்க. அவர் எல்ஜிபிடியாக இருக்கார். அவர் அதை விட்டு தான் ஐஸ்வர்யா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு கதை பேசினாங்க தானே. ஆண்களை தான் பிடிக்கும் தனுஷுக்கு அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. தனுஷுக்கு 42 வயசு ஆகிட்டு, முருனால் தாகூருக்கு பார்த்தா 33 வயசு தான் ஆகுது. அந்த பொம்பளை தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழியும் நடிச்சிருக்கு. தமிழில் சீதாராமன், ஹாய் நானான் அப்படின்ற படம் நடித்தாங்க. பட் அதெல்லாம் வெளியே வந்துருச்சா இல்லையா? இல்லை, வெளியே வந்து அது வெளியும் போயிட்டு தேட்டர் விட்டு எப்போ வந்துச்சு எப்போ போனதுன்னு தெரியல. சீதாராமன் பயங்கர ஹிட். அது மூலமா தான் அவங்க பயங்கர பிரபலம் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்ல சீரியலும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம், பிப்ரவரி 14 அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் அடிப்படுது. சன் ஆஃப் சர்தார் அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய வெளியீட்டு விழாவில் அவங்க எல்லாம் ஒன்றா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. புகைப்படம்லாம் எடுத்துட்டாங்க. அதனால அவங்க 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிசுகிசு வட்டாரங்களுக்கு குறைவாக இருக்கும். தனுஷ் கூட இடைக்காலங்களில் அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு அபார வளர்ச்சி இண்டஸ்ட்ரியில் பெற்றுட்டார். அவராகவே ஐஸ்வர்யாவை கட்டி விட்டு கூட போயிருக்கலாம் போல இருக்குது. அவராகவே மேடல் ஏறி பாய்ஸ் கடல் நாங்கள்லாம் வீடெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்றாரு. ரஜினியோட ஒப்பிட்டு, ரஜினியை ஒப்பிடுற அளவுக்குலாம் இவர் ஒன்றும் பெரிய சீன் கிடையாது. கால சூழ்நிலை ஒத்து வந்துருச்சு, நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனுஷோட பார்த்தீங்கன்னா, தனுஷ் மியூசிக் டைரக்டர் 2 பேர் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையெல்லாம் பேசினாங்க இடையில. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த மறுப்பும் சொல்லலை. ஒருத்தன் வந்து உன்னை ஹோமோசெக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க நான் இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஆமான்னு சொல்லணும், இல்லை சைலண்ட்டாக போகிற ரூட்டில் போயிட்டார். எதை பற்றியுமே தனுஷ் ரிப்ளை பண்ணவே இல்லை. தனுஷ் வந்து ஜெயிக்கணுங்கிற முடிவில் இருக்கார். இது மூலயமா தனுஷ் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் கால் ஊன்றதுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முருனால் தாகூரோட மேரேஜ் வந்து ஹிந்திக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லம்மா. அடுத்த கட்ட கான்டாக்ட். இப்போ அவர் ஆல்ரெடி ஹிந்திக்குள்ளார போயிட்டு சில படங்கள்லாம் நடிச்சு அதுலேயுமே பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது அடுத்த கட்டம், இது இன்னும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முருனால் தாகூருக்கு வந்து ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் சரி போடுங்க, ஒரு பையனா ரோலா போடுங்கன்னு சொல்லி அதுவும் இன்னும் கொஞ்சம் பேக்கப்பை கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. தனுஷ் பயங்கரமான பிஸ்னஸ் மேன்மா. பயங்கர ஸ்ட்ராட்டஜியான ஆள், எத்திக்கான ஆள், எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஆள். ஜெயிச்சிட்டார்ல. இல்லை, சிகப்பான மூஞ்சி இருந்த காலத்தில் பிரசாந்த், அப்பாஸு, ரஜித்குமார் இப்படி இருந்த ஒரு காலங்களில் வந்து ஒரு சாதாரண மூஞ்சி, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மூஞ்சி மாரி வந்து ஜெயிச்ச மூஞ்சிமா தான் தனுஷ். அவர் அண்ணன் செல்வராகவன் தான் உருவாக்குனார் துள்ளுவதில் உண்மையில். அது நடித்தவர் கூட இப்போ செத்து போயிட்டார் போல இருக்கு. பிரணவ் ரொம்ப மோசமான நிலையில் இறந்து போயிட்டார் கடைசி காலங்களில். பரிதாபத்துக்குரியது. பரவாயில்லை, ஆத்மா சாந்தி அடையட்டும். அதனால் தனுஷ் ரொம்ப திறமைசாலி. இப்போ தனுஷ் கூட ஆல்ரெடி சாய் பல்லவியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அது சீசனாக வேற நடந்துட்டு இருக்கு. கம்பேர் பண்ணி பேசுனாங்களா, கிசுகிசு பேசுனாங்க? கிசுகிசு தான் ஒத்திட்டு பேசுறது. அவங்களும் இவங்களும் நல்லா நடிக்கிறாங்க. இல்லை, அவங்க 2 பேரும் ஏதோ தப்பா அதாச்சும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இவங்க வந்து பர்மனெண்ட்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் கல்யாணங்கிற பேரை வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கணும். அது வேறு எப்படி இருந்தாலும் பேப்பருக்காரவங்க விட மாட்டாங்க, எழுதி விட்டுறது. நம்ம ஒன்றா இருக்கிறாங்கன்னு அதில் வேறு புள்ள குட்டி உருவாயிட்டா அப்புறம் எங்கே வர சொல்லு மாதம் பட்டியன்ட்டு அது வேறு பிரச்சனை. அது கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறதுக்கு மேரேஜ் லைஃப்பில் இருந்துட்டு போயிடலாம்ல.
பஞ்சாயத்தாவது இல்லாமல் இருக்கும்ல. ஜெயம் ரவி எல்லாம் இப்போ வந்து ஒரு ஆடியோ லாஞ்சில் வந்து தொக்கா சிக்கினார். ஏடா விடமா கேள்வி கேட்டு ஏடா விடமா பதில் செஞ்சு நீ போட பொழுதுலையும் போதிலே இருக்க உனக்குன்னு போட்டு ஏடா விடமா வர தலைகீழா உள்டாவா பரட்டாங்க ஜெயம் ரவியை. ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது, அவரை ரவி மோகன். அது நமக்கெல்லாம் ஜெயம் ரவின்னு பதிவானது தான். அது ஒரு ஆடியோ லாஞ்சில் வந்து மாட்டிக்கிட்டார். பொண்டாட்டி அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன், நான் அவர் தனியாக ஆம்பளையாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மேட்ரு ஒன்றுச்சு. அதனால் தனுஷோட யாருக்கு தான் கிசு பேசலை, தனுஷோட வயசில் மூத்தவங்களுக்கு கூட பேசப்பட்டுச்சு. பூ நடிகையோட பேசப்பட்டுச்சு தானே, கிசு சொல்கிறேன். பூ நடிகையோட பேசப்பட்டுச்சு, கார்னு முடிக்கிற நடிகையோட பேசப்பட்டுச்சு. எல்லாம் வயசில் மூத்தவங்க, அவங்களோட கிசு பேசப்பட்டுச்சு. என்னமே நம்மளோட இருந்தால் பேசுறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லை. அவங்க நடிகர் செஞ்சால்தான் பேசுகிறதுக்கு ஆள் இருக்குல்ல. நம்மள்ட்ட இருந்தால் கிசு எப்படி பேசுவாங்க, எவனா இருந்தால் அவனை வச்சிருக்கானா அப்படிங்கிற லெவலில் தான் பேசுவாங்க. பட் அவங்கள பேசக்குள்ள கிசுவாக பேசி அது ஒரு மாதிரியாக ப்ரொஜெக்ஷன் ஆகி விஷயம் போகுது. அப்படி தானே எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. இப்போ எங்கே இல்லை, இந்தியாவிலேயே திருமணம் தாண்டிய உறவு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேட் இது சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்? சென்னையா? காஞ்சிபுரம். ரெண்டாவது மத்திய டெல்லி, மூணாவது ஹரியானா. எதில் ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா இல்லையா? இந்தியா ஃபுல்லாக டேட்டாவில் டேட்டா சொல்லுது. அப்போ அது மற்றவங்களோட தான் சாதாரண குடும்பங்களோட தான் சாதாரணமாக போயிடுது. இது நடக்கக்குள்ள கொஞ்சம் பெருசாக வருது. இதை லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்ட சொல்லி சொல்வதெல்லாம் உண்மைன்னு அதில் கொண்டு உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துங்களா? தனுஷ், சிலம்பரசன், ரவி மோகன் எல்லாரும் உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்தலாமே. இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார், இப்போ நார்மல் லைஃப்பில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா அது பெருசாக பேசப்படாது. பட் இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்க்குற ஒரு இடத்துல இருக்காங்க. அதுவும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது பெருசாக பேசப்படும். ஸோ இப்படி இருக்கிற மத்தியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆண்கள் தான் இதில் முதல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இப்போ ஆண்கள் தான் விட்டு வராங்களா அந்த பெண்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, பெண்களுக்கு அந்த மேரேஜ் ட்ராமாவிலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். குழந்தைங்க இருக்கும். இது படுத்துகிற பாட்டில் தானே அவனை இப்போ டைவர்ஸ் ஆகி பிச்சுட்டு ஓடுறானுவான். நீ கொடுக்குற டார்ச்சரில் எல்லாம் மைனா படம் மாரி எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குமா? சினிமா நடிகருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. எப்போ வருவேங்கிற பிரச்சனை தானே அந்த ட்ராமா விட்டு இவங்களால வெளியே வர முடியறதில்ல. ஆண் தப்பிச்சம் பொழிச்சுன்னு ஓடிடுறான். முதல் விஷயம், ஆண் வந்து மேரேஜ் ஆயிருக்குள்ளே இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிட்டு தான் அவங்களை டைவர்ஸே பண்ணுறான். இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்தை தாவிட்டு தான் அப்புறம் டைவர்ஸே பண்ணுறது. உச்சகட்டம் தான் அது. எஸ்டீம் ரேஞ்ச் வந்த பிறகு தான் டைவர்ஸுக்கே போகிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இன்னொரு இடம் இன்னொரு தாவ முடியல. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தில் மாதம்பட்டி இதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. ஜாய்கிரிசில்டா தானே பெரிய லெவலில் பிளாக் ஆகி நிற்கிறாங்க. ஜாய்கிரிசில்டா அடுத்து பண்ணால் 3வது கல்யாணம், 2 பிள்ளை இருக்குது, 3வது பிள்ளை நினச்சி பார்த்து லைஃப் ஸ்டைலில். ஸோ லாஸ் வந்து இந்த பக்கம் ஏற்படுறதில்ல. இயற்கையில் வந்து குழந்தைகள் ஆண்கள்கிட்ட பெற்றுக்க முடியாது. அது சயின்ஸ். அது நீ புள்ள பெற்றுக்க மாட்டீங்களான்னு என்கிட்ட சயின்ஸ். அது எங்கள்கிட்ட அதுக்கான ஆப்ஷன் இல்லை. பட் இயற்கையாகவே வீக்கர் செக்ஸுங்கிறது அப்படி ஆகிடுறீங்கல்ல. குழந்தைங்களை வளர்க்குற இதுவுமே உங்கள் கையில் வந்துருதுல்லம்மா. யானை, புலி, சிங்கம், கரடி, பூனை எல்லாம் பொம்பளைங்க தானே வளர்க்குறாங்க. மேல்கிட்ட அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ மேல் ஈஸியாக ஜம்ப் ஆகிடுறான். உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட இருக்கக்குள்ளேயே இன்னொரு அந்த பிடித்தமான அந்த ஒரு வடிவேலுக்கு இந்த காதில் தேன் போகிற மாதிரி அம்மான்னு வடிவேல் போட்டுக்குவார்ல, அந்த மாதிரி ஒரு உறவு அவனுக்கு ரெடி ஆகிடுது. அவன் எஸ் ஆகிடுறான். அப்புறம் அது ஒரு 6 மாதத்தில் சந்திரமுகியாக மாறும். அப்புறம் அங்கேருந்து ஓடுறதா பிச்சுக்கிட்டு. அதனால் பெண்கள் வந்து ஏன் பண்ணிக்கிறாங்களே, பெண்களை யார் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து வெளிப்படுத்துறது ஆண்களாக தானே இருக்காங்க. ராதிகாவுக்கு எத்தனாவது புருஷன் சரத்குமார் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சது தானே. பிரதாபோத்தூர்லேருந்து இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. யார் பண்ணிக்கல? எல்லோரும் பண்ணியிருக்காங்கம்மா. பண்ணாமலாம் இல்லை. ஒரு ஆண் தப்பு செய்யணும்னா ஒரு பெண் வேணும், சரிதானே? ஒரு பெண் தப்பு செய்யணும்னா ஒரு ஆண் வேணும் வேண்டாமா? தனியாக எப்படி தப்பு செய்ய முடியும்? தனியாக இருக்க முடியாது. அப்போ வாய்ப்புகள் எல்லோரும் பண்ணி தானே செய்கிறாங்க. பெண்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகுது. ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய பேசு பொருள் ஆகிறது இல்லை. அது ஒரு சாதாரண விஷயம். சினிமாக்காரங்களை பற்றி இப்படி வளைச்சி பேசுகிறோமே, அவங்க என்றைக்காவது இதெல்லாம் பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. இது இன்னும் அவங்களுக்கு மேலும் ப்ரொஜெக்ஷன் தான். அதாவது அவங்களோட விளம்பரம் தான் அதிகப்படும். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ படம் நடிக்கிறாங்க, அந்த படத்துக்காக வேணும்னே மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற. சினிமாக்காரவங்க குட்டிக்காரன் போட்டாலும் அது வித்த தரமா என்ன ஒன்றும் பேசிப்பாங்க, கிசு பேசிப்பாங்க. ஒன்றா இருந்த வீடியோ வெளியிடுவாங்க. சிலம்பரசன் பிடிச்சி நயன்தாரா உதட கடிச்சு இழுக்கிற மாதிரி போட்டோ வெளியிட்டார். எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு அது கண்ணு குட்டிக்கிட்டு சம்மந்தம் இல்லாத ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அதுக்கு என்னடா இருக்குது சம்மந்தம்?
இப்படியா வச்சு சிலம்பரசன் மேலே கெட்ட பேராக சொல்லி கடைசியாக கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிவிட்டாங்க. ஆனால் இருக்கிறது நல்லவன் அந்த ஆள் தான், என் வயசுக்காரன் தான் அவன் சொல்லலாம், தப்பு கிடையாது. கல்யாணமே அவளை பூரா பொறுக்கின்னு சொல்லி நல்லா வேஷம் போட்டால் தப்பிச்சிடறான். முதல் விஷயம்மா, நீ எந்த இண்டஸ்ட்ரியில் உண்மை இரு, நீ சினிமாவில் இரு, நீ வக்கீல் தொழிலில் இரு, டாக்டர் தொழிலில் இருக்குது, இதில் உண்மை இரு. ஆனால் அந்த தொழிலை நேசிக்கணும், நேசித்து அதில் வருமானம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு வழியை பார்க்கணும். இப்படியா கொக்கு மாரி ஒரு கிளைமேட்டுக்காக உட்காந்து எழுமணும்னா ஃப்யூச்சர் நிற்காது. வந்தமா நயன்தாரா மாரி தூக்கி விட்டெறிஞ்சமா எல்லா கிசுகிசையும் காதில் வாங்காமல் கல்யாணத்து வரையும் சீட்டி போட்டு விற்றுட்டு போயிட்டுமா, 2 பிள்ளையும் கருப்பு திக்குது, ஹாப்பி பொங்கலுங்குது, அது வரைக்கும் வீடியோ ரிலீஸ் ஆகுது, ப்ரைமில் போகுது காசு. வந்தமா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா கேரளாவில், விக்னேஷ் இவனை தூக்கிட்ட வாட்ச்மேனை போட்டோமா, போயிட்டே இருக்கு பாரு. அதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழி. நீ உட்காந்து இங்கே உட்காந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த நோண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஜெயம் ரவிக்கெல்லாம் எப்படி வர வேண்டிய ஆள் தெரியுமா? ஜெயம் ரவி முழு ஆம்பளமா சினிமா இண்டஸ்ட்ரியில், அவர் உயரத்துக்கும் அவருக்கும் ஆளே கிடையாது. இப்போ ஆனால் அது அவருக்கு பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. இப்போ நல்ல படம் அவர் நடித்தாலும், அவர் நடிப்புள்ள பெருசாக வந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை பெருசாக பேசுகிறாங்க. கினிஷா மேட்டர் தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த உலகமே அப்படிதாம்மா. நீ வளர்ந்து வர வரையும் அமைதியாக இருக்கும், வளர்ந்து வந்தனோட பிளாக் ஸ்டோரி எடுத்து வச்சு பேசுவான், இருட்டு பக்கங்களை எடுத்து வச்சு பேசுவான். அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுக்க கூடவே கூடாது. நான் காது கொடுக்க மாட்டேன், நீ காது கொடுத்துறாத, கொடுத்துட்டீங்கன்னா தோல்வி தான். அடப்பட பேசுகிற கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும். அதுக்கு எதாவது ரீசன் வேணுமா? தள்ளிவிட்டு கிடக்க எழுதுன்னு தள்ளிவிட்டு வாழ்க்கையில் டெவலப் ஆகிறது வழியை பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.